திருநள்ளாறுல மூலவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தர்பாரண்யேஸ்வரர் என்கின்ற அந்த பரமேஸ்வரன் தானே தவிர அங்க இருக்கக்கூடிய சனி என்பது அது ஒரு பரிவார தேவத்தை தான் என்பதை மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். திருநள்ளாறு போய் சனியை தரிசனம் பண்ணா நேரா வீட்டுக்குத்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸை போடுங்க. எல்லாத்துக்கும் கரெக்டான விடை என்பது கிடைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, திருநள்ளாறு சனீஸ்வரனை தரிசித்து விட்டு மற்ற கோவில்களுக்கு செல்லலாமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. ஏன் சென்றால் என்ன? இந்த கேள்விக்கான விடையை யாராலும் சொல்லவே முடியாது. இல்ல சனீஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லி இருக்கான்னு சொன்னா யார் சொன்னது? இதற்கான ஆதாரம் எங்கே இருக்கிறது? இது எல்லாவற்றையும் விட அந்த கோவிலுக்கு போனா முதல்ல தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. திருநள்ளாறுல மூலவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா தர்பாரண்யேஸ்வரர் என்கின்ற அந்த பரமேஸ்வரன் தானே தவிர அங்க இருக்கக்கூடிய சனி என்பது அது ஒரு பரிவார தேவத்தை தான் என்பதை மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். சனி ஈஸ்வரன் என்று சனியை ஈஸ்வரனோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை அடியேன் பல முறை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். அவருக்கு பெயர் சனீஸ்வரன் என்று எந்த புராணமும் சொல்லவில்லை. அவருடைய பெயர் சனைஸ்சரன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அவருடைய பெயர் சனைஸ்சரன். சனைஸ்சரன் என்று சொன்னால் மெதுவாக நகரக்கூடியவன் என்றுதான் பொருள். இருக்கிற கிரகங்களிலேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் சனி என்பதால் அவருக்கு சனைஸ்சரன் என்று பெயர். அப்படி இருக்கும் பொழுது அந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம் என்பது ஒரு சனியினுடைய க்ஷேத்திரம் தான், அதை நான் மறுக்கவே இல்லை. ஏன்னா நமக்கு நல தீர்த்தம் தெரியும், நலவெண்பா தெரியும், நலவெண்பா நம்ம படிச்சிருக்கோம், நல சரித்திரம்ங்கிறது தெரியும், நல புராணம் என்பது நமக்கு தெரியும், நலதமயந்தினுடைய கதை என்பது தெரியும். நலன் எந்த அளவிற்கு சிரமப்பட்டிருப்பான். ஒரு மகாராஜாவாக இருந்தவன் அவன் காட்டுக்கு போய் காட்டுல போய் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த அரவம் தீண்டி அவன் உருவம் மாதிரி அவன் கலிபுருஷன்கிறத அவனை பிடிச்சிண்டு அவன் சமையல்காரனாக இருந்தான் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். நலபாக்கம், அதனாலதான் பேர்னு சொல்லி அந்த தோஷமெல்லாம் நீங்குவதற்காக தான் நல தீர்த்தத்திலே, அந்த தீர்த்தத்துக்கு பேரு நல தீர்த்தம்னே பேர் வச்சிருப்பா. அங்கே ஸ்நானம் செய்துவிட்டு அந்த இறைவனை வழிபட்டதால் தான், மறுபடியும் ஒரு முறை சொல்கிறேன், அங்கிருக்கக்கூடிய தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்துவிட்டு அந்த தர்பாரண்யேஸ்வரை வழிபட்டதால் தான் அவனுக்கு சனி தோஷம் என்பதே நீங்கியதை தவிர அங்கிருக்கக்கூடிய அந்த சனியை வழிபட்டதால் அவனுக்கு சனி தோஷம் என்பது நீங்கவில்லை. நான் சனியை வழிபடுவதை தவறு என்று சொல்லவில்லை. அவரை வழிபடுவதோடு நிறுத்தாமல் அங்கிருக்கக்கூடிய அந்த தர்பாரண்யேஸ்வரரையும் வழிபட வேண்டும். இறைவன்தான் கிரகங்களுக்கெல்லாம் தலைவன். இப்படி வச்சுக்கலாமே. நம்ம அங்க சனியையும் வழிபட்டாச்சு, அர்ச்சனை பண்ணியாச்சு, நேரா சுவாமி தரிசனமும் பண்ணியாச்சு, நமக்குத்தான் எல்லா தோஷமும் போயிடுத்து. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் போய் வேற சுவாமி தரிசனம் பண்ணா என்ன? வேற கோவில்களுக்கு போனால்தான் என்ன? அதனால் நமக்கு நன்மை தானே நடக்க போகிறது. அதனை விட்டுட்டு நேரா வீட்டுக்கு தான் போகணுங்கிற கருத்தெல்லாம் முற்றிலும் மூட நம்பிக்கைதான். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருநள்ளாறுக்கு போயிட்டு வரும்போது வேற கோவில்களுக்கு போகக்கூடாது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஆதாரமுமே கிடையாது. திருநள்ளாறு மாத்திரமில்லை, நிறைய பேர் என்ன பண்றான்னு பார்த்தோம்னா, காளஹஸ்திக்கு போகும்போது சரி திருப்பதி போயிட்டு காளஹஸ்தி போகணும்னு பிளான் பண்ணி வச்சிருப்பா. திருப்பதி போயிட்டு திருமலையில தரிசனம் பண்ணிட்டு நேரா காளஹஸ்திக்கு போயிட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணுங்கிற மாதிரி வச்சிருப்பா. ஏன் காளஹஸ்தி நமக்கு டைம் இல்லை, நமக்கு டைம் சேவிங்காக, ஏன்னா திருப்பதியில இன்னும் ஒரு நாள் இருக்கு தரிசனத்துக்கு அப்படின்னு வரும்பொழுது அந்த நேரத்தை மிச்சப்படுத்திக்கின்ற நேரத்தில் முதல்ல காளஹஸ்திக்கு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட போய் திருமலையை தரிசனம் பண்ணலாம் தானே. திருமலையை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கூட வருகின்ற வழியில என்னென்ன சுவாமி எல்லாம் இருக்கோ எல்லாரையும் தரிசனம் பண்ணிட்டே வரலாமே. அதுக்குத்தானே க்ஷேத்ராடனங்கிறதே வச்சிருக்கா. இந்த சபரிமலை பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, ஐயப்ப பக்தர்கள் சபரிமலைக்கு போகின்ற வழியிலும் நிறைய சுவாமிகளை தரிசனம் செய்து கொண்டே செல்வார்கள், நிறைய தலங்களை தரிசித்துக் கொண்டே செல்வார்கள். அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் வரும்பொழுதும் சரி குற்றாலத்துக்கு போவா, குற்றாலநாதரை தரிசிப்பார்கள். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேரா பழனிமலைக்கு பழனிமலை ஆண்டவனை தரிசிப்பார்கள். அப்புறம் சமயபுரம் வருவா, தரிசனம் பண்ணுவா, அப்புறம் தான் வீட்டுக்கு சேருவா. தெரியுமா? இப்படி இது போலத்தான் க்ஷேத்ராடனத்தை மேற்கொள்ள வேண்டும். ஒரு தல யாத்திரைக்கு செல்கிறோம், ஒரு கோவிலுக்கு போறோம் சொன்னா அந்த கோவில்ல விசேஷ அம்சம் எதுவோ அதை வழிபட்டு விட்டு நேரடியாக வீட்டிற்குத்தான் வர வேண்டும் என்பதெல்லாம் இல்லை.
ஏன்னு சொல்றேன்னா, இப்ப திருநள்ளாறுன்னு எடுத்துட்டா கூட அதனை சுற்றி நிறைய ஸ்தலங்கள் என்பது உண்டு. ஏன்னா அது அந்த காரைக்காலை தாண்டி போகிறோம், அந்த இடத்துக்கு போறோம், அங்க போய் தரிசனம் பண்றோம். வருகின்ற வழியிலே அது இந்த பக்கத்துல வந்தாலும் சரி, அல்லது தெற்கு பக்கம் போனாலும் சரி, அந்த ஊரை மதுரை பக்கம் சேர்ந்தவனா இருந்தாலும் சரி, வருகின்ற வழியிலே நிறைய ஆலயங்கள் கண்கள்ல படுறதுன்னு சொன்னா நமக்கு நமக்கு தனியா கோவிலுக்கு போறதுக்கு இன்னும் டைம் கிடைக்க போறது இல்ல. கிடைக்கின்ற நேரத்துல எல்லா ஸ்தலங்களுக்கும் சென்று தரிசனம் செய்யலாமே. இதுல திருநள்ளார் போய் சனியை தரிசனம் பண்ணா நேரா வீட்டுக்குத்தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்லாம் கிடையவே கிடையாது. அதுக்கு நீங்க எந்த மாதிரி ஒரு கருத்து சொல்லப்பட்டாலும் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸை போடுங்க. எல்லாத்துக்கும் கரெக்டான விடை என்பது கிடைக்க வேண்டும். விடை கிடைத்தால்தான் அது சாஸ்திர சம்மதம் உடையதாக இருக்கிறது. விடை கிடைக்காமல் அப்படியே பூசி மழுப்புறா இல்லையா, இதுலெல்லாம் எங்கேயுமே சாஸ்திர சம்மதம் இல்லை என்றுதான் பொருள். ஆக எல்லாமே இறை சக்தி தான். அங்கே சனியை தரிசிப்பதோடு நிறுத்தாமல் உள்ளே இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரரையும் அவசியம் தரிசிக்க வேண்டும். அந்த தர்பாரண்யேஸ்வரரை தரிசித்தால் மட்டும்தான் சனி தோஷம் என்பது நீங்கும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.